ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் லாலிபாப்பு கிரேவி செய்ய போகிறோம். இதில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல நீளமாக வெட்டி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கிறேன். பெரிய தக்காளியாக ஒன்று வெட்டி வச்சுருக்கிறேன். அது போட்டு தாளிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் லாலிபாப்பு, சிக்கன் லாலிபாப்பு. இதை இதில் போட்டுக்கலாம். நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2-3 தண்ணி கழுவிட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இதில் போடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கனுக்கு லாலிபாப்புக்கு தக்கன நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டிருக்கேன், காணட்டாக போட்டுக்கலாம். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தக்கன சால்ட்டு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் தயிர் இதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூனு தயிர் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல வேக வச்சிடலாம். உப்பு, மஞ்சள் பொடி, வெங்காயம், தக்காளி எல்லாம் இது பண்ணியாச்சு. வதக்கி எல்லாம் போட்டாச்சு. தயிர் கொஞ்சம் நம்ம விட்டுருக்குறோம். இது கொஞ்சம் குக் ஆகட்டும், கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் காரம்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன், சும்மா கலர்ஃபுல்காக. அடுத்தால வரமிளகாத்தூள் இது 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதுக்கால மல்லித்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன். குட்டி ஸ்பூன் தான் இது, அதனால் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சிக்கன் மசாலாலாம் போடலை. காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். சிக்கன் பொடிலாம் எதுவுமே நான் போடல ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தலை போட்டாச்சு. இதில் என்னன்னா ஒரு சில் தேங்காய் மட்டும், ஒரு சில் மாதிரி கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். தேங்காய் இருக்கிறதே இல்லை, தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி மாதிரி சிக்கன் லாலிபாப் கிரேவி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்களும் சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக நல்லா அழகாக இருக்குது, சீக்கிரம் வந்துடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.